வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் தட்டை பண்ணலான் இருக்கேங்க. ஒரு 250 கிராம் அரிசி மாவு வச்சு ஸ்கூல் விட்டாலே பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டில் உள்ளதை வச்சு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது இஷ்டப்பட்ட டைமுக்கு எடுத்து சாப்பிட்டுக்குருங்க. இப்போ நான் பண்ண போகிறத பாருங்கங்க. இதில் வந்து 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கடலை நீங்கள் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே அரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறதுங்க. இடியாப்பம் எல்லாத்துக்குமே அதிலேருந்து தான் நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ப்ரௌன் கலர் வர மாதிரி. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது. நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறாங்க. நான் இடியாப்பத்துக்குன்னு சொல்லியே தான் அரைக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸு. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வர வேண்டியதில்லை, ஆனால் நல்லா மாவு வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு நல்லா ஆறினா தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு தட்டைக்கு. இப்போ இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 10-15 மிளகு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய். இதெல்லாம் நல்லா முழுசாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைக்கணும். அதுக்கப்புறம் தோலோடு கொஞ்சம் பூண்டு, இதையும் 1-2 எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துடலாங்க. இதோட 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை நம்ம 1-2 அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி குறகுறப்பு இருக்கணும். இப்போ நாங்கள் வறுத்து வச்ச மாவு எடுத்தாச்சுங்க. இந்த பாருங்கள், அதே பாத்திரத்துலேயே நான் வச்சுருக்கிறேன். இது வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு. இதை எப்படியே இதில் வலிச்சு போட்டுடலாம். நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து கட் பண்ண கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாங்க. இது நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக வந்து வேர்க்கடலை கூட மிக்சியில் போட்டு 1-2 அடித்து கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து எண்ணெய் தான், கொதிக்கிற எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னு நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயாக இருக்கணும். நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இது நல்லா சேர்ந்துருச்சு எண்ணெயெல்லாம். இதில் நல்லா ஒரு வாட்டி சூடு ஆறணுன்னு கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த பாருங்கள், நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குதுங்க. இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருக்கேங்க. இதில் நல்லா நைஸாக நம்ம தட்டி விட்டுலாம். நம்ம ஒவ்வொன்றா வட்டி ஒவ்வொரு ஷேப் வரதுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம சின்ன ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. அந்த எண்ணெய் சவுண்டெல்லாம் நின்றுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் தடியாக போட்டிருந்தாலும் என்ன மாதிரி வெந்திருக்கு பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.